வாட்ஸ்அப் ஆப் நீங்க ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ எப்படி இதை வந்து சரி பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்றது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. எதுக்காக பிளாக் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப்போட ரூல்ஸை வந்து நம்ம மீறி வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க வந்து இதை ரெக்கவர் பண்றதுக்கு நீங்க டைரக்டா வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் ரிவ்யூ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் ரிவ்யூ வந்து பண்ணியிருப்பீங்க. அப்படி ரெக்வஸ்ட் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிமெயில் ஆப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஜிமெயில் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே கீழே வந்து கம்போஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரம்ல வந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிடுங்க. டூல வந்து வாட்ஸ்அப்போட மெயில் ஐடி என்டர் பண்ணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் கீழே கம்போஸ் மெயில், இது எல்லாமே என்னென்ன டைப் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஒரு யூடியூப் வீடியோல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை வந்து காப்பி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி இந்த மாதிரி மெயில்ல ப்ராப்பரா வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் எல்லாமே வந்துருக்குது. அது என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா வந்து யுவர் நேம்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை நீங்கள் வந்து என்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க வித் கண்ட்ரி கோடோட. கண்ட்ரி கோடோட பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இப்போ இந்தியாவாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டு 91 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். எந்த நம்பர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பிளாக் ஆனிச்சோ அந்த நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிட்டு மேலே சென்ட் ஆப்ஷன் இருக்கும் மெயிலு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி மெயிலை வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த மாதிரி வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஆப்பில் ரெக்வஸ்ட் ரிவ்யூ வந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைரெக்டாக வந்து மெயில் பண்ண முடியும். இதை தான் நம்ம வந்து பண்ண முடியும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணி வந்து கொடுக்கணும். அதனால நீங்கள் வந்து மெயில் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகுதா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும். 100% பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகும் ஆகாது அப்படின்றத நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. அது வாட்ஸ்அப் தான் டிசைட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து கொடுப்பாங்களா இல்லையான்றத அவங்களோட சைட்ல தான் வந்துருக்குது. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வாட்ஸ்அப்ல இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.